Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths example 1.2 வந்தா பார்க்க போறோம். பார்க்கலாமா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? f of x வந்து 3x minus 2, g of x 2x plus k கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவங்களே f of g யும் g of f உம் ஈக்குவல் பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? find the value of k ன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நம்ம k ன்ற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கணும். இங்க given எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of g நான் எழுதியிருக்கேன். x நம்ம எப்பவுமே போடுவோம்ல, அதனால நான் இங்க x வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? இந்த 0 மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஆஃப். இந்த இடத்துல நான் ஒரு ஆஃப் கிரியேட் பண்ணி g of x அப்படின்றத உள்ள நான் எழுதிட்டேன். இப்போ g of x ஓட வேல்யூ என்ன? f அப்படியே இருக்கு. இந்த g of x ஓட வேல்யூ 2x plus k, அதை அப்படியே எழுதிட்டேன். நமக்கு என்ன தெரியும்? இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? இந்த f of x மாதிரி இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதில் இந்த இடம் இருக்கு. ஸோ நான் இந்த ஃபார்முலாவை நான் இங்கே டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா f of 2x plus k அப்படின்னு இருக்கு. இங்கே மேலே f of x is equal to 3x minus 2. அதாவது இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நான் இதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வரணும், நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுவேன். இந்த 3ன்றது அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதில் 2x plus kன்னு எழுதிக்கிட்டேன், மைனஸ் 2 எழுதியாச்சு. இப்போ இது உள்ள மல்டிப்ளை ஆகுது. 6x plus 3k minus 2 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த g of x, f of g of x இங்க ஆன்சர் தனியா எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் g of f கூட x வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது இதுக்கு ஓப்பன் பிராக்கெட் போட்டு இங்கே பாருங்க, இங்க வந்து ஸ்டெப் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. நம்ம அதை கரெக்டாக எழுதிடலாம். இந்த g அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 0 மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நான் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த f of x இதுக்குள்ள எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த g இருக்கு. f of x ஓட வேல்யூ என்ன? 3x minus 2. அப்போ 3x minus 2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ இது பார்க்க gx ஃபார்முலா மாதிரி கொண்டு வந்துட்டேனா, இப்போ எனக்கு என்ன தெரியும்? g of x is equal to 2x plus k ன்னு தெரியும். 2 அப்படியே போட்டுக்கிட்டேன். இங்க x ஓட வேல்யூ 3x minus 2 அப்படின்னு நான் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். plus k உள்ள மல்டிப்ளை பண்ணா 6x minus 2 2s are 4 plus k அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுவும் கிடைச்சிருச்சா? நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? f of g is equal to g of f. அப்போ நான் இந்த வேல்யூ இந்த சைடும் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இந்த சைடும் நான் எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டா எனக்கு என்ன ஆகுது? நியூமரிக்கல்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும், அதாவது இந்த 2 4 இது மட்டும் ஒரு சைடாகவும், இந்த k அப்படின்றதெல்லாம் இன்னொரு சைடாகவும் நான் கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இங்க 6x இருக்கா, இந்த 6xம் 6xம் ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும். இப்படி பார்த்தாலே நமக்கு தெரியும் இது கேன்சல் ஆகாது. ஓகே, அதுதான் இங்க தனியாக எழுதி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 3k இருக்கு, இந்த பக்கம் இருக்க ஒரு k இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் k, நெக்ஸ்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் கேவா மாறிடும். ஸோ அப்போ இது 3kல ஒரு k போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2k இருக்கும். ஈக்குவல் டு -4 இந்த பக்கம் இருக்கு, இந்த -2 இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 2வா மாறிடும். ஸோ 2k is equal to ஆன்சர் -2வா இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? தெரிஞ்ச மாதிரியே எழுதணும்னா மல்டிப்ளைல இருக்கா, கீழே போச்சுன்னா டிவைட், கேன்சல் பண்ணலாம் 1. ஸோ k is equal to -1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.